ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, சூப்பரான காமெடி ஆக்டர் அண்ட் இப்போ சூப்பரான ஹீரோவா வந்துகிட்டு இருக்கக்கூடிய யோகி பாபுவை பத்தி தான் பேச போறோம். எஸ், யோகி பாபுவை பத்தி பேச என்ன இருக்கு, ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோம் அவரை பத்தி. ஸோ புதுசா என்ன இருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எஸ், ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா யோகி பாபு தோனியை மீட் பண்ணியிருக்காரு. இப்போ ஐபிஎல் பயங்கர ஒரு விறுவிறுப்பா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த டைமிங்ல அவர் வந்து தோனியை மீட் பண்ணி அவரும் தோனியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படிங்கறத இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். ஸோ யோகி பாபுவை பத்தி சொல்லணும் அப்படின்னா, சின்ன திரையில ஆரம்பிச்சு வெள்ளி திரையில இன்னைக்கு மிகப்பெரிய காமெடியனாகவும் சரி, மிகப்பெரிய கதாநாயகனாகவும் சரி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் வந்து யோகி பாபு. அவர் வந்து தமிழ்ல பல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு தமிழ்ல ஒரு பெரிய காமெடியன் வேணும் அப்படின்னா மேபி அந்த இடத்துல இப்போதைக்கு அவரை தவிர வேற யாரும் இல்ல கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு படு பிஸியா போய்கிட்டு இருக்கு தமிழ்ல அவருக்கு. ஸோ இந்த விஷயம் தமிழ்ல மட்டும் அவருக்கு கிடையாது, மலையாளம் அண்ட் ஹிந்தில கூட அவர் வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்காரா. ஹிந்தில 2-3 படத்துல அவர் கமிட் ஆயிருக்காரா. ஸோ அதுவுமே ஒரு சூப்பரான நியூஸா தான் நமக்கு இருக்கு. ஸோ அதை விட வந்து பாத்தீங்கன்னா மலையாளம்னு நடிக்கிறாரு, தெலுங்குலயும் அவர் நடிக்க போறாரா. ஸோ இப்போ பல லாங்குவேஜ்ல தன்னோட காலடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய முதல் காமெடியன் அப்படின்னா அது வந்து யோகி பாபு சொல்லலாம். ஸோ யோகி பாபு எந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு அப்படின்றது நமக்கே தெரியும். இப்போ வந்துகிட்டு இருக்க எல்லா படத்துலயும் அவர் இல்லாம இல்ல அப்படி இருக்கு. ஸோ எல்லா பெரிய நடிகர்கள் கூடயுமே காமெடி ரோல் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கோலமாவு கோகிலால லீட் ரோல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் இப்போ அவர் பண்ற எல்லாமே பாத்தீங்கன்னா லீட் ரோல் தான் பண்றாரு. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். என்னதான் லீட் ரோல் பண்ணியிருந்தாலும் அதுல அவர் ஒரு காமெடி சென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, வேற லெவல். அந்த டைமிங்ல அந்த ரைமிங்கா சொல்றது, ஒரு கேஷுவலான ஒரு தமிழ்ல ஒரு ரொம்ப ஏரியால பேசுற மாதிரி பேசுறது, இதுதான் வந்துட்டு சந்தானத்துக்குமே ரொம்ப பிளஸ்ஸா அமைஞ்சது. இப்போ யோகி பாபுக்குமே அதை விட அவர் ரொம்ப லோக்கலா பேசுறது தான் அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ படு பிஸியா இருந்துகிட்டு இருக்காரு யோகி பாபு. இதை வந்து விஜய் ஆல்ரெடி ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருப்பாரு. யோகி பாபு வந்து புதுசா வீடு கட்டிட்டு இருக்காரு, அந்த கிரகப்பிரவேசத்துக்கு கூட அவரால் போக முடியல, அடுத்து அவருக்கு கல்யாணம் வர போகுது, கிரகப்பிரவேசத்துக்கு போலன்னா பரவாயில்ல ஆனா கல்யாணத்துக்கு போகாம இருக்கக்கூடாது, அவ்வளவு அளவுக்கு யோகி வந்து பிஸியா இருக்காரு, அவ்வளவு பெரிய ஆக்டரா வந்துகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து விஜயுமே சொல்லியிருந்தாரு. அது வந்து 100% உண்மைதான். பட் அப்போ விஜய் சொல்லும் போது அவர் இருந்த பிஸியை விட இன்னைக்கு அவருக்கு இருக்கிற பிஸி இன்னும் பல மடங்கு அப்படின்னு சொல்லலாம். வீட்டுக்கு போறாரா இல்லையானே தெரியல, மாச கணக்குல எல்லா ஷூட்டிங்லயும் சுத்தி சுத்தி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நடுவுல தான் பாத்தீங்கன்னா தோனியோட ப்ரொடக்ஷன். ஸோ தோனி வந்துட்டு தன்னோட ஓன் ப்ரொடக்ஷன்ல வந்து எல்ஜிஎம் அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தாரு. அந்த படத்துல ஹரிஷ் கல்யாண் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ஸோ அந்த படத்துல யோகி பாபு ஒரு லீட் ரோல்ல நடிச்சிருக்காரு. அப்பதான் வந்துட்டு தோனியை மீட் பண்ணியிருக்காரு யோகி பாபு. பட் அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்ல மீட் பண்ணும்போது கூட பெரிய அளவுல அவங்க வந்து 2 பேரும் பேசிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த படத்தோட ப்ரமோஷன்ல தான் வந்து நான் தோனியை ரொம்ப கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து பார்த்தேன், ரொம்ப நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோனிக்கு வந்து அந்த ஃபங்க்ஷன்ல சென்டரா ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. ஸோ தோனிக்கு ரைட் சைட்லயும் லெஃப்ட் சைட்லயும் ஒரு சேர் இருந்திருக்கு, காலியா இருந்திருக்கு. அதுல ஒரு சேர்ல வந்து பாத்தீங்கன்னா சாக்ஷி அவங்க வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுக்கப்புறமா திடீர்னு வந்து யோகி பாபு பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தாராம். அப்ப சாக்ஷி வந்துட்டு உங்களை தோனி வந்து முன்னாடி உட்கார சொன்னாரு, அவர் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சீட்ல உட்கார சொன்னாருன்னு சொல்லியிருக்காங்க. இவரும் எழுந்து போயிட்டு கூப்பிட்டீங்களா அப்படின்னு சொன்னா ஆமா உட்காருங்க அப்படின்னு அவர் வந்து செய்கையிலே காட்டியிருக்காரு. ஸோ உட்கார்ந்த உடனே யோகி பாபுக்கு வந்து ஒண்ணுமே புரியலையாம். தோனி எவ்வளோ பெரிய ஆளு, வேர்ல்டு லெவல்ல கொண்டாடக்கூடிய ஒரு கேப்டன் அவரு. ஸோ அந்த அளவுக்கு இருக்காரு. அவர் நம்மளை கூப்பிட்டு ஒரு விஐபி சீட்ல ஃபர்ஸ்டா நம்ம கூட வந்து உட்கார சொல்லியிருக்காரு. இது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம். அவர்கிட்ட பேசலாமா வேணாமான்னு மனசுக்குள்ளே ஒரு நிறைய விஷயங்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாராம். அப்படி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது ஃபர்ஸ்டா அவர்கிட்ட போயிட்டு சாரி சார் எனக்கு வந்து இங்கிலீஷ் ரொம்ப வராது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கு தோனியும் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கும் இங்கிலீஷ் வராது, ஹிந்தி வராது, எதுவுமே நமக்கு ஒழுங்கா வராது. ஆனா இப்ப நம்ம 2 பேர் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்க இந்த படம் ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. நாம ஜெட் வேகத்துல போக போறோம், அதுல நாம கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம், மற்றபடி வராததை பத்திலாம் நம்ம யோசிக்க வேண்டாம், நமக்கு எது வருமோ அதை நாம நல்லா பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்லி தோனி அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இங்கிலீஷ் அப்படிங்கிற மாதிரி கான்வர்சேஷன் பயங்கர சுவாரஸ்யமா போயிருக்கு. இந்த விஷயத்தை யோகி பாபு வந்து அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை தான் யோகி பாபு அவரே ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம
போட்டோ எடுக்கும்போது கூட எப்பவுமே யோகி பாபு வந்து கொஞ்சம் தள்ளி தான் நிப்பாராம் தோனி கூட. ஆனா அவரு தான் கிட்ட கூப்பிட்டு கைய மேலெல்லாம் போட்டு க்ளோஸா எடுப்பாரு. அவரெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி இருக்கும் நமக்கு. ஆனா அந்த எந்த ஒரு ஃபீலிங்கும் வேண்டாம், நீங்களும் என்ன மாதிரி ஒரு மனுஷன் தான் அப்படின்னு தான் வந்து தோனி இருப்பாரு. இந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதரை, இந்த அளவுக்கு ஒரு சாதாரண மனிதர், அதாவது உச்சக்கட்ட புகழில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், சாதாரண மனிதர்கள் கூட இந்த அளவுக்கு சாதாரணமா பழகுவாங்களா அப்படின்றத நான் தல தோனியை பார்த்து தான் புரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி யோகி பாபுவே சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் நானும் அவரை பின்பற்றலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். இதுக்கப்புறம் நானும் அவரை மாதிரி என்ன தேடி வர மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் இன்னும் சகஜமா போய் பேச போறேன், பழக போறேன் அப்படின்ற மாதிரி யோகி பாபு சொல்லியிருக்காரு. ஸோ யோகி பாபு உங்களுக்கு பிடிக்கும், அவர் பண்ண இந்த விஷயம் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவங்கள பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா நடக்கக்கூடிய நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள், சினிமா நடிகர் நடிகைகளை பத்தின டே பை டே அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.